தீமிதி திருவிழா. மாரியம்மனினுடைய அவதாரமான திரௌபதி அம்மனினுடைய வழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு சடங்கு இந்த தீமிதி திருவிழா. அது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, தென்னாப்பிரிக்கா, தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் இது முக்கியமான ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அவ்வளவு ஏன், சீனாவில் கூட சீன மதத்துக்கு தழுவுறவங்க கூட இந்த மாதிரி தீமிதி திருவிழாவில் அவங்க பங்கேற்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்குது. அந்த தீமிதி திருவிழாவில் பார்த்தீங்கன்னாக்கா யார் தீக்குழியில் இறங்குறாங்களோ அவங்க நம்முடைய மஞ்சள் தண்ணி எடுத்து அவங்க உடம்பு முள்ளா ஊற்றுவாங்க, கழுத்தில் மாலை போடுவாங்க, காப்பு கட்டினதுலேருந்து அவங்க காலில் செருப்பு போட மாட்டாங்க. அப்படி விரதம் இருந்து அந்த தீக்குழியில் அவங்க இறங்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கறி இருக்கு இல்லையா, அந்த கறி மிகவும் லேசான கறியாக இருக்கும். அதனுடைய வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கும், ஆனால் அது கடத்தக்கூடிய வெப்பத்தின் தன்மை குறைவாக இருக்கும். அதனால தான் அது சாம்பல் ஆகாத அளவுக்கு பச்சை தென்னை மட்டையை வச்சு அதை கிளறி விட்டுட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நவீன இயற்பியல் அறிஞர் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லியிருக்காருங்க. அவர் பேர் லேக்கினட் அப்படிங்கிறது அவர் பேர். ஆனால் இது அன்னைக்கே தமிழர்கள் தெரிந்து அதை பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. திரௌபதி நம்முடைய ராமாயணத்துலேயும் சரி மகாபாரதத்துலேயும் சரி, அதாவது திரௌபதியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருடைய மகளாக பிறக்கிறதாக சொல்லப்படுது. அந்த திரௌபதி அம்மன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தீக்குள்ளே இறங்குவது அப்படிங்கிறது என்னென்னா, சீதா பிராட்டி கூட தீக்குள்ளே இறங்குவாங்க. தன்னுடைய உண்மைத்தன்மையை நிரூபிப்பதற்காக தீக்குள்ளே இறங்குற பழக்கம் அந்த காலத்திலேயே ஆதி காலத்திலேயே இருந்திருக்கு. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள்னு சொல்லக்கூடிய 5 பேருக்கு மனைவியாக திரௌபதி வாழ்ந்தாள் அப்படின்னு நம்முடைய மகாபாரதம் சொல்லுது. அப்போது ஒருவரோட 1 ஆண்டு காலம் வாழ்வாங்களாம். வாழ்ந்துட்டு தீக்குள்ளே இறங்கி தன்னுடைய இதை நிரூபித்து விட்ட பிறகு, அதாவது தன்னை சுத்தப்படுத்தி கொண்ட பிறகு, அதன் பிறகு அடுத்த ஒரு ஆடவரோடு அவங்க வாழ்ந்ததாக நம்முடைய தொன்மங்களில் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தீக்குள்ளே இறங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நாம் புதுமை அடைகிறோம், இன்று புதிதாய் பிறந்தோங்கிற மாதிரி நம்ம புதுசாக மாறுறோம் அப்படிங்கிற ஒரு இது அங்கே இருக்குது அந்த கான்செப்ட். அதனால தான் பாருங்கள், தீயில இறங்கும் போது யாருடைய பாதமும் அவ்வளோ பெருசாக பாதிப்பு அடையிறதே இல்லை. ஒரு சிலருக்கு வேணால் சில கொப்பளங்கள் வரலாமே வெளியே, பெரும்பாலும் யாருக்கும் அவ்வளோ பாதிப்பு தீயில இறங்கும்போது வர்றதில்லை. சிலர் அதில் நடப்பாங்க, சிலர் அதில் ஓடுவாங்க, சில அங்க பிரதஸ்தனம் மாதிரி அடிமேல் அடி வைத்து போகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். என்னென்னா அப்படி நடக்கும்போது அந்த வெப்பத்தினால காலில் ஒரு சின்ன வியர்வைகள் மாதிரி வியர்வை சுரப்பிகள் ஏற்படும். அந்த நீரானது அந்த நெருப்பிலிருந்து நம்முடைய பாதத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு பல உண்மைகளை இன்னைக்கு நவீன இயற்பியல் மூலமாக அறிஞர்கள் கண்டுபிடித்து நமக்கு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம இறங்குவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சயின்ஸில் நவீன இயற்பியல் என்ன சொல்கிறாங்கன்னா, மனித மூளையில் 3 விதமான செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விழித்திருக்கும் பொழுதே கண்கள் உறங்கக்கூடிய அந்த ஆல்ஃபா நிலை, லேசான தூக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த காமா நிலை, ஆழ்ந்த நித்திரையில் இருக்கக்கூடிய டெல்டா நிலை, இந்த 3 நிலைகள் இருக்கு இல்லையா. இதில் அந்த உறங்கம் இல்லாமல் விழித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த காமா அலைகள் நமக்கு வந்துச்சு அப்படின்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த தீ மிதிக்கிற சடங்குல நிகழுது. பக்தி பரவசத்தில் நாம் இருக்கும் பொழுது, விழித்திருக்கும் பொழுதே அந்த டெல்டா அலைகள் மூலமாக நம்முடைய மூளைக்கு அது கடத்தப்படுறதுனால காலில் வலிக்கும், கால் தீப்பிடிக்கும், காலில் கொப்பளை வரும் அப்படிங்கிற சிந்தனையே இல்லாமல் இறை சக்தியின் மேலே மக்கள் நம்பிக்கை வைக்கிறது மூலமாக அந்த இயற்பியலினுடைய அந்த நவீன விதி அங்கே செயல்படுத்தப்படுறதுனால தான் காலுக்கு பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுறதில்லை அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.